வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஆதாரங்கள்ல ஒண்ணு, ம், ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு. இதுல நவம்பர் 27ஆம் தேதிக்கான ஒரு குறிப்பு. இது திருமூலரோட ஒரு 4 வரி கொண்ட மேற்கோள பத்தி பேசுது. பார்த்தா ரொம்ப எளிமையா தெரியுது. ஆனா இதுக்குள்ள நம்ப யாரு, இந்த பிரபஞ்சம்னா என்னங்கிற கேள்விக்கான ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு தோணுது. இன்னைக்கு நம்மளோட வேலை இந்த 4 வரி ஆன்மீக புதிரைய உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற தூய உணர்வுங்கிற புதையல், அது உண்மையிலே நம்மால் அடையக்கூடிய ஒண்ணுதானான்னு பாக்குறது தான். ஆமா, இது ஒரு புதிர் தான். ஏன்னா முதல் வரியே ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கிறது. ஓ, வயதற்ற உணர்வே, நீ என்றும் தூய்மையானவன். எனவே நீ அனைவருக்கும் பொதுவானவன். இதுல அந்த வயதற்ற உணர்வு அப்படிங்கிற வார்த்தையே நம்மள ஒரு நிமிஷம் நிப்பாட்டி யோசிக்க வைக்குது. ஆமா, வயதற்றதுனா என்ன? ரொம்ப பழமையானதுன்னு அர்த்தமா? அப்படி இல்ல. வயசு இல்லைன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம யோசிக்கிற காலம், நேரம் எல்லாத்தையும் தாங்குன ஒண்ணு. கரெக்ட். நம்மளோட உடம்புக்கு வயசாகுது, நம்ம எண்ணங்கள் மாறுது, இந்த உலகம் மாறுது. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வு மட்டும் அது காலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு திருமூலர் சொல்ற மாதிரி இருக்கு. இதுவே ஒரு பெரிய கான்செப்ட் இல்லையா? நிச்சயமா. இது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் உருவாகறதுக்கு முன்னாடி இயற்பியல் விதிகள் இருந்த மாதிரி, அந்த விதிகள் காலத்துக்குள்ள சிக்கல. அதுபோல இந்த உணர்வுங்கிறது காலம், இடம் எல்லாத்தையும் உருவாக்குன ஒரு அடிப்படை சக்தி. ஓகே. அது காலத்தால உருவாக்கப்பட்டது இல்ல. அதனாலதான் அதுக்கு வயசு இல்ல. ஆனா இதை விட முக்கியமான வார்த்தை அடுத்தது வருது. தூய்மையானவன். ஆமா, தூய்மையானவன். இதுதான் இந்த முழு உரையாடலோட மைய புள்ளி. ஆமா, தூய்மை. நம்ம பொதுவா தூய்மைனா என்ன நினைப்போம்? அழுக்கு இல்லாதது, கலப்படம் இல்லாதது. இங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க? மிகச்சரியா சொன்னீங்க. கலப்படம் இல்லாதது. இந்த ஆதாரம் அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குது. மற்றொன்றுடன் கலக்காதது அதன் தூய்மையை தக்க வைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லுது. ம். யோசிச்சு பாருங்க. பால்ல தண்ணிய கலந்தா பாலோட தன்மை மாறிடும். தங்கத்துல செம்ப கலந்தா அதோட தரம் குறைஞ்சிடும். ஆனா இந்த உணர்வோட கலக்கறதுக்கு ரெண்டாவதா ஒரு பொருளே இல்லைன்னு இந்த தத்துவம் சொல்லுது. அப்போ அதுதான் அடிப்படை. அதுதான் அடிப்படை. அதுக்கு வெளியில எதுவும் இல்ல. அதனால அது எப்பவும் தூய்மையாவே இருக்கு. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற வெள்ளைத்திரைய, அந்த ஸ்கிரீனை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அந்த திரை மேல ஒரு சந்தோஷமான காமெடி படம் ஓடலாம், இல்லைன்னா ஒரு ரத்த களரியான சண்டை படம் ஓடலாம். ம். படம் முடிஞ்சதும் அந்த திரையில சந்தோஷமோ ரத்த கரையோ ஒட்டி இருக்குமா? இருக்காது. இருக்காது. அந்த திரை எப்பவும் வெள்ளையாவே தூய்மையாவே இருக்கும். அந்த திரை மாதிரி தான் இந்த தூய உணர்வு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் எல்லாமே அந்த திரை மேல ஓடுற படங்கள் தான். அந்த உணர்வு எதனாலையும் பாவிக்கப்படாம, கலப்படமாகாம அப்படியே இருக்கு. வாவ்! இந்த உதாரணம் ரொம்ப நல்லா புரிய வைக்குது. ஆனா ஆனா இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. அந்த திரை தூய்மையா இருக்கலாம். ஆனா நாம அனுபவிக்கிறது அந்த படத்தை தானே. நம்ம மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா தூய்மையா இல்லையே. அது எப்பவும் 1000 எண்ணங்கள், கவலைகள், ஆசைகள், பயங்கள்னு ஒரு கலப்படமான ஒரு குழப்ப நிலையில தானே இருக்கு. ஆமாம். அப்போ நம்மளோட உண்மையான நிலை அந்த தூய்மையான திரைன்னு சொன்னா அது எப்படி பொருந்தும்? நம்ம அனுபவத்துக்கும் இந்த தத்துவத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கே. அருமையான கேள்வி. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனின் அசல் நிலை தூய உணர்வு. அசல் நிலை. ஆமா. அதாவது நாம இப்ப அனுபவிக்கிற இந்த மனக்குழப்பம் நம்மளோட அசல் நிலை இல்ல. அது ஒரு தற்காலிகமான நிலை. ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம், அந்த ஓஎஸ் மாதிரி தான் அந்த தூய உணர்வு. அது ரொம்ப சுத்தமா, திறமையா இருக்கும். ஆனா, நாம அதுல இன்ஸ்டால் பண்ற ஆப்ஸ், சில சமயம் வைரஸ் உள்ள ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கம்ப்யூட்டரை மெதுவாக்கி குழப்பி விட்டுருது இல்லையா? ஆமா, நிச்சயமா ஸ்லோ ஆயிடும். அது மாதிரி நம்மளோட அடிப்படை ஓஎஸ் தூய உணர்வு. ஆனா நம்மளோட ஆசைகள், கோபங்கள், சமூக கருத்துக்கள், விருப்பு வெறுப்புகள்ங்கிற இந்த ஆப்ஸ் எல்லாம் அந்த ஓஎஸ் மேல ஓடிக்கிட்டு நம்மளோட உண்மையான இயல்பை மறைச்சிடுது. அப்போ நம்ம அந்த ஆப்ஸ் தான் நான் தப்பா நினைச்சுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா திருமூலர் சொல்றாரு, நீங்க அந்த ஆப்ஸ் இல்ல, நீங்க அந்த சுத்தமான ஓஎஸ்ன்னு. இது அடுத்த வரியோட ரொம்ப அழகா பொருந்தது. தூய உணர்வு தேவர்களிடமும் குடிகொண்டுள்ளது, அசுரர்களிடமும் குடிகொண்டுள்ளது, மனிதர்களிடமும் குடிகொண்டுள்ளது. இதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு. ஆமா.
ஏன்னா இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியும். ஆமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் இத முழுசா ஏத்துக்க தயாரா இல்ல. சரி. நல்லது பண்ற தேவர்கிட்டயும் பேரழிவு உண்டாக்குற அசுரங்கிட்டயும் ஒரே தூய உணர்வு தான் இருக்குன்னா, அப்போ அந்த உணர்வு ஒரு சக்தியே இல்லாத வெறும் பார்வையாளரா? ஒருத்தர் அழக உருவாக்குறார், இன்னொருத்தர் அழிவை உருவாக்குறார். ஆனா 2 பேருக்கும் சக்தி கொடுக்கற மூலம் ஒண்ணுதான்னா, அந்த மூலத்தோட தூய்மைக்கு என்ன மதிப்பு? கடைசியில நாம பாக்குறது விளைவுகளை தானே. ஒருத்தர் செய்யற நல்லதும் கெட்டதும் தானே முக்கியம். அந்த உணர்வோட தூய்மை எப்படி முக்கியமாகும்? இது ஒரு மிக மிக முக்கியமான ஆழமான கேள்வி. நீங்க கேக்குறது சரிதான். விளைவுகள் தான் உலகத்துல முக்கியம். ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த உணர்வு சக்தியற்றதில்ல, அது பாகுபாடற்றது. பாகுபாடற்றது. ஆமா, அது ஒரு மாபெரும் சக்தி. ஆனா அதுக்கு நல்லது கெட்டதுங்கிற லேபிள் கிடையாது. மின்சாரத்தை எடுத்துக்குவோம். ஓகே. அதே மின்சாரம் தான் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துற இன்குபேட்டருக்கும் சக்தி கொடுக்குது. அதே மின்சாரம் தான் ஒரு எலக்ட்ரிக் சேர்ல ஒரு குற்றவாளியோட உயிரை பறிக்கவும் பயன்படுது. சரி. இப்போ மின்சாரம் நல்லதா கெட்டதா? அதுக்கு அந்த பாகுபாடு தெரியாது. அதோட இயல்பு சக்தி கொடுப்பது மட்டுமே. அதை எந்த கருவிக்குள்ள செலுத்துறோமோ அந்த கருவி அதோட தன்மைக்கேத்த மாதிரி அந்த சக்தியை பயன்படுத்திக்குது. புரியுது. அதுபோல இந்த தூய உணர்வுங்கிற சக்தி தேவர்களோட தெய்வீகமான மனசுங்கிற கருவி வழியா போகும்போது நன்மையா வெளிப்படுது. அதே சக்தி அசுரர்களோட கோதமோ வன்முறையும் நிறைஞ்ச மனசு வழியா போகும்போது தீமையா வெளிப்படுது. மனிதர்கள் கிட்ட இந்த 2 குணமும் கலந்திருக்கிறதால நம்ம கிட்ட இருந்து நன்மையும் வருது, தீமையும் வருது. அப்போ பிரச்சனை அந்த மூல சக்தியிலே இல்ல. இல்ல, அந்த சக்தியை பயன்படுத்துற கருவியில தான் இருக்கு. ஓகே, இப்ப புரியுது. அப்போ இதோட அர்த்தம் யாருமே பிறப்பால முழுசா கெட்டவங்க இல்லன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். எவ்வளவு மோசமான ஒருத்தர்கிட்டயும் அந்த தூய்மையான உணர்வோட அம்சம் உள்ளுக்குள்ள இருக்கு. அது இப்போதைக்கு அவங்களோட எண்ணங்கள் செயல்களுங்கிற கருவியால மறைக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, அதுதான் இதோட புரட்சிகரமான கருத்து. இதனாலதான் முதல் வரியில எனவே நீ அனைவருக்கும் பொதுவானவன்னு முடிக்கிறாங்க. சரி சரி. அது தூய்மையா காலத்துக்கு அப்பாற்பட்டு பாகுபாடற்று இருக்கிறதால அது எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு ராஜாவோட அரண்மனையில எரியற விளக்குக்கும் ஒரு குடிசையில எரியற விளக்குக்கும் ஒரே சூரியன் தான் வெளிச்சம் கொடுக்குது. சூரியனுக்கு அந்த பாகுபாடு கிடையாது. அதுபோல இந்த உணர்வு எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க சொன்ன அந்த ஓஎஸ் அனாலஜிக்கு வந்தா, ஒருத்தர் நல்லவரா மாறுறதுங்கிறது புதுசா ஒரு நல்ல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதில்ல. இல்ல, ஏற்கனவே உள்ள அந்த சுத்தமான ஓஎஸ்ல இருக்கிற வைரஸ தேவையில்லாத ஆப்ஸை நீக்கிறது தான். ஆமா, நம்மளோட சிஸ்டத்தை டீபக் பண்ணி பழைய சுத்தமான நிலைக்கு கொண்டு வர்றது தான் ஆன்மீகம்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் ஆன்மீக பயிற்சி. அந்த டீபக் பண்ற வேலை தான். அப்போ இன்னைக்கு காலையில டிராஃபிக்ல என்ன கோவமா கட் பண்ணிட்டு போன ஆளும் நானும் ஒரே ஃபண்டமெண்டல் ஓஎஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் என்ன சொல்றது, கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, அதே சமயம் ஒரு விதத்துல மனத்தாழ்மையும் கொடுக்குது. ஆமா, அதுதான் அந்த உண்மையை உணர்வதில் உள்ள சவால். சரி, இந்த பிரபஞ்ச உண்மையெல்லாம் பேசிட்டு கடைசியா திருமூலர் இதை எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்னு பாருங்க. ஆமா, அதுதான் மிக முக்கியமான கட்டம். இவ்ளோ பெரிய தத்துவத்தை விளக்கிட்டு திடீர்னு ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயமா மாத்துறார். ஆகவே தூய உணர்வு என்னால் தேடப்படுகிறது அப்படின்னு முடிக்கிறார். எதுக்கு தேடணும்? அதுதான் நம்மளோட அசல் நிலைனா அது ஏற்கனவே நம்மகிட்ட தானே இருக்கு. இருக்கிறவனை ஏன் தேடணும்? இதுதான் சுவாரஸ்யமே. நம்ம கிட்ட ஒரு புதையல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க. சரி. அந்த தகவல் நமக்கு தெரிஞ்சதால மட்டும் அந்த புதையல் நமக்கு கிடைச்சிடுமா? கிடைக்காது. கிடைக்காது. நாம முயற்சி செஞ்சு அதை தோண்டி எடுக்கணும். அதுபோல தூய உணர்வு தான் உன் இயல்புங்கிறது வெறும் அறிவுபூர்வமான தகவல். அந்த தகவல் அனுபவமா மாத்திரத்துக்கு ஒரு பயணம் தேவைப்படுது. அந்த பயணம் தான் தேடல். அப்போ அந்த தேடலுங்கிறது வெளியில எங்கேயோ போய் தேடுறது இல்லையா? இல்லவே இல்ல. நீச்சல் பத்தி 1000 புத்தகம் படிக்கலாம். ஆனா தண்ணில இறங்கினாதான் நீச்சல்னா என்னான்னு அனுபவத்துல தெரியும். அது மாதிரி இந்த தேடலுங்கிறது நமக்குள்ளேயே செய்யற ஒரு பயணம். நமக்குள்ளேயே? ஆமா, நம்மளோட கவனத்தை வெளியில நடக்கிற விஷயங்கள்ல இருந்தும் மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள்ல இருந்தும் திருப்பி அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான சாட்சிய, அந்த திரைய கவனிக்க ஆரம்பிக்கிறது தான் தேடல். நீங்க சொல்றது இப்போ நவீன காலத்துல பேசுற மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் இதோட பொருந்துற மாதிரி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அதுதான்.
எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. ஆனா நீங்க அந்த எண்ணங்கள் இல்ல, அத கவனிக்கிறவர்னு உணருங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதானே அந்த தேடல். அந்த அமைதியான கவனிப்பாளரை கண்டுபிடிக்கிறது தானா? நிச்சயமா. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொன்ன அதே உண்மையத்தான் இன்னைக்கு நவீன உளவியல் வேற வார்த்தைகள்ல சொல்லுது. அந்த அமைதியான தீர்ப்பு சொல்லாத கவனிப்பாளர் நிலைய அடைறது தான் அந்த பயணம். நம்மளோட அடையாளத்தை நம்மளோட கோபம், சந்தோஷம், பதவி, பேருங்கிற படத்துல இருந்து எடுத்து நாம தான் அந்த திரை அப்படிங்கிற உண்மைய அனுபவபூர்வமா உணர்றது தான் அந்த தேடலோட இலக்கு. ஓ, அப்போ இது வெறும் தத்துவம் இல்ல. இல்ல, அதனால தான் இது ஒரு தத்துவமா மட்டும் நிக்காம ஒரு வாழ்க்கை முறையா, ஒரு பயிற்சியா மாறுது. சரி, இவ்வளோ நேரம் நாம பேசுனதை எல்லாம் தொகுத்து பார்த்தா இந்த 4 வரி நமக்கு என்ன சொல்ல வருது? முத விஷயம், நாம உணர்வுன்னு சொல்றது நம்ம மூளையோட ஒரு செயல்பாடு மட்டும் இல்ல, அது காலம், இடம் எல்லாத்தையும் தாண்டின இந்த பிரபஞ்சத்துக்கே அடிப்படையான ஒரு தூய்மையான சக்தி. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆமா. 2வது, இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையில ஹீரோ, வில்லன்னு யாரும் கிடையாது. ம், ஒரே தூய்மையான உணர்வு தான் குறைபாடுள்ள, சில சமயம் சரியான கருவிகள் வரியா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கருத்து நம்ம மத்தவங்கள பாக்குற விதத்தை, அவங்கள எடை போடுற நம்ம குரத்தை மொத்தமா மாத்திடும். ஆமா. மூணாவதா, நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த மனசுக்குள்ள ஓடுற எண்ண குழப்பங்கள் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான, தூய்மையான விழிப்புணர்வு தான். இது எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு சக்தி இல்ல. அது நம்மளோட அசல் நிலை. இப்போ நீங்க உங்களோட இதை எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலாம்னா, இந்த கருத்து ஒரு தீவிரமான சுய பரிசோதனைக்கு உங்களை அழைக்குது. சரி, உங்களுக்குள்ள எப்பவும் ஒரு அமைதியான, தூய்மையான மையம் இருக்குங்கிற எண்ணம் உங்களை நீங்களே பார்க்குற விதத்தை மாத்தும். அதே மாதிரி நீங்க வெறுக்கிற, உங்களோட முரண்படுற ஒருத்தர்கிட்டயும் அதே தூய்மையான உணர்வு தான் உள்ளுக்குள்ள இருக்குன்னு நினைக்கும் போது அவங்க மேல இருக்கிற கோபம் குறையலாம், ஒருவேளை கொஞ்சம் கருணை வரலாம். நிச்சயமா. அடுத்த தடவை ஒருத்தரோட வாக்குவாதம் வரும்போது, அவங்களோட செயல்களுக்கு பின்னாடி எனக்கும் அவங்களுக்கும் பொதுமான அந்த தூய்மையான உணர்வு இருக்குன்னு ஒரு கணம் நினைச்சா, அந்த சூழலை நான் அணுகுற விதமே வேற மாதிரி இருக்கும். தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். ம். இந்த ஆதாரம் சொல்லுது, தூய உணர்வோட கலக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல, அதனால அது தூய்மையா இருக்குன்னு. ஆனா நம்மளோட அன்றாட அனுபவம் என்ன? நம்ம உணர்வுங்கிறது எண்ணங்கள், நினைவுகள், உணர்ச்சிகள், ஆசைகள்னு 1000 விஷயங்களோட கலவையா தானே இருக்கு. ஆமா. அப்போ இங்க ஒரு கேள்வி எழும்புது. நாம அன்றாடம் அனுபவிக்கிற இந்த கலப்பட உணர்வு, அது அந்த தூய்மையான உணர்வோட ஒரு வெளிப்பாடா? அதாவது அந்த வெள்ளை திரை மேல ஓடுற ஒரு படமா? இல்ல, அது அந்த தூய உணர்வோட சிதைந்த வடிவமா? அதாவது ஒரு சுத்தமான ஓஎஸ பாதிச்ச வைரஸா? நல்ல கேள்வி. நம்ம மனசு இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு கருவியா, இல்ல நம்மளோட உண்மையான இயல்பை மறைக்கிற ஒரு சிறையா? திருமூலர் அத தேடப்பட வேண்டியதுன்னு சொல்றத பார்த்தா அது ஒரு சிறை மாதிரி தோணுது. ஆமா. அந்த சிறையிலிருந்து வெளியேற ஒரு வழிய நம்ம தேடணும்னு சொல்றார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கலாம்.